சோ நம்ம ஜூன் மாதம் பிறக்கும் பொழுதே சனி ஒரு சாதகமான நிலைமையில தான் இருக்கிறது. அதே சமயத்துல கடந்த ஒரு வருடமாக குரு இருந்த ராசிக்குள்ள இருந்தவர் 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற அற்புதமான ஒரு இடத்துக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு இடம்பெயர்கிறார். ஸோ ரிஷப ராசிக்காரருக்கு அதுவும் ஒரு அருமையான விஷயம். பண விஷயத்துல மற்ற விஷயத்துல எல்லாமே ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. சனியும் சாதகமான நிலையும் குருவும் சாதகமான நிலை இருக்கு. ராகு 11ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். கேது பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். ஸோ இது எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்கும்னா, வேலை தொழில் விஷயத்துல அதிகமான ஈடுபாடு, நிறைய எஃபோர்ட்ஸ் போடணும், அது இதுன்னு கொடுக்கும். ஸோ ஒரு விஷயத்துல பெனிஃபிட்ஸும் நிறைய இருக்குது, கேஷ் ஃப்ளோவும் நல்லா இருக்கு, அதே சமயத்துல வேலையும் நிறைய செய்ய வேண்டிய முயற்சிகளும் நிறைய இருக்கக்கூடிய அமைப்பு தான் வந்து ரிஷபராசிக்காரருக்கு ஆண்டு கிரகத்தை வைத்து வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. இப்போ மாத கிரகத்தை வச்சு பார்க்கும் பொழுது ராசி அதிபதி ஆகிய சுக்கிரனே பாத்தீங்கன்னா மேஷத்திலேயே பெரும்பாலான காலத்துல இருக்கிறார். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மாதம் முழுவதுமே மேஷத்திலிருந்து மாத கடைசி நாளாகிய ஜூன் 30ஆம் தேதி தான் வந்து ராசிக்குள்ள வருகிறார். சோ 12ஆம் வீட்டு இருக்கக்கூடிய சுக்கிரன் 6ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற துலாமை பார்த்து தன் வீட்டை தானே பார்க்கிறார். ஸோ இது எப்படி கொடுக்கும்னா, கொஞ்சம் டிராவலிங்கு, சில சுப செலவுகள், அது மாதிரி விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சுக்கிரன் வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் செலவுகளுக்கு பஞ்சம் இல்லை, சுப செலவுகள் அதிகமா இருக்கும். லக்னாதிபதி அதாவது ராசி அதிபதியே 12ஆம் இடத்துல இருக்கும் பொழுது கொஞ்சம் டிராவலிங்கு, சில புதிய புதிய முயற்சிகள், ஒரு புது ஏரியாவுக்கு போய் பண்றது, நிறைய எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்றது, அது மாதிரி விஷயங்கள், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றது, போட்டதை எடுக்கிறது, அது மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. மாதத்தின் இறுதியில தான் ராசிக்குள்ள வந்து கொஞ்சம் ஸ்டேபிளான ஒரு அமைப்புக்குள்ள வரும்.